தூய்மையான நெஞ்சுடையவங்களுடைய எச்சில்ல கூட பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிற ஒரு சிறு கதை தான் இது. அதாவது திருவரங்கத்து அரங்கன் திருக்கோவிலில் அரங்கன் முன்பாக திவ்ய பிரபந்தங்களை இசையோடு பாடும் அரையர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் நிறைய இருந்துச்சு. தான் வழிபடும் சால கிராம பெருமாளை தம் வெற்றிலை பெட்டியிலேயே எழுந்தருள பண்ணியிருந்தாரு அவரு. தாம்பூலம் போட்டுக்கொள்ளும் சில நேரங்களில் அடியவர்களிடம் அரங்கன் புகழ் பேசியவாறே கொட்டைப்பாக்கு என்று நினச்சி சால கிராம பெருமாளை வாயில போட்டு அவர் மென்னிடுவார். பற்களால் சிறிது கடித்த பின்பு தான் தாம் கடித்தது பாக்கில்ல சால கிராம பெருமாளே அப்படிங்கிறத உணர்ந்து பதறி தன்னோட வாயிலிருந்த பெருமாளை எடுத்து அவருக்கு நீராட்டி ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை தாளத்துடன் இசைத்து கண்ணீர் மல்க பணிவன்புடன் மன்னிக்க வேண்டுவார் அவர். தம்மை மறந்த நிலையில் இவ்வாறு சாலகிராம பெருமாளை கடிச்சிட்றதும் அதுக்கப்புறம் தன்னோட தவற உணர்ந்து கண்ணீர் மல்க சேவிப்பதும் அன்றாடம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி ஆயிருச்சு அவரோட வாழ்க்கையில். நண்பர் ஒருவர் அவரிடம் இவ்வாறு நீ டெய்லி எச்சிப்படுத்தி அதுக்கப்புறம் சாலகிராம பெருமாளை வழிபடுற, அதுக்கு அவரை எங்கிட்டையே கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அரையரும் என்ன பண்ணாருன்னா, ஆமாம் நம்ம இப்படி எச்சிப்படுத்திடுறோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அவரோட நண்பர்கிட்டையே கொடுத்துட்றாரு. அவரும் அந்த பெருமாளை வாங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. அன்று இரவு பார்த்திங்கன்னா அவர் கனவில் பெருமாள் தோன்றி என்ன சொன்னாருன்னா, அரையர் திருவாயின் எச்சிலவை என்று கருதினியா, அது ஆழ்வார் பாசுரங்கள் கமலுகின்ற வாய், அதுதான் எனக்கு உகந்த இடம். எப்போதெல்லாம் ஆழ்வார்கள் அருளிய திரு அமுத பாசுரங்களை கேட்க எனக்கு ஆசை எழுதோ அப்போதெல்லாம் கொட்டைப்பாக்கா நான் மாறிடுவேன். அதுக்கப்புறம் அவரை அந்த என்னை நன்னீராட்டி பாடுவார். எனக்கு அதுதான் சிறந்த இடம். எனவே நீ என்னைய போய் அவர்கிட்டயே சேர்த்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த நண்பர் தன்னுடைய நண்பனோட அந்த தெய்வ பக்தியை நினச்சி ரொம்ப சிலிர்த்து கொண்டு போய் கொடுத்துட்றாரு.